साथियों, बीजेपी तमिलनाडु में भले ही कभी सत्ता में न रही हो, लेकिन तमिलनाडु हमेशा बीजेपी के दिल में रहा है। ये बात आज हर तमिल भाई बहन जानता है, हर तमिल भाई बहन समझ रहा है। इसलिए जिन्होंने दशकों तक तमिलनाडु को लूटा, वो लोग बीजेपी की बढ़ती ताकत से घबराए हुए हैं। वे लोग झूठ बोलकर जनता को आपस में बांटकर, लोगों को लड़वाकर अपनी कुर्सी बचाना चाहते हैं। लेकिन तमिलनाडु के लोग दिल से जितने पवित्र होते हैं, उतने ही समझदार भी होते हैं। इनकी सच्चाई सामने आ चुकी है, इनकी पोल खुल चुकी है। इसलिए अब तमिलनाडु के लोग बीजेपी पर भरोसा जता रहे हैं। ये नजारा कह रहा है। நண்பர்களே, தமிழ்நாட்டில் பாரதிய ஜனதா கட்சி என்றைக்கு ஆட்சியில் இருந்ததில்லை. ஆனால் தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சியுடைய இதயத்தில் எப்பொழுதுமே இருந்து கொண்டிருக்கின்றது. சகோதரர்களே, இதை ஒவ்வொரு தமிழ்நாட்டிற்குடைய ஒவ்வொரு சகோதரனுக்கும், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு சகோதரிக்கும் நன்றாக தெரியும், நன்றாக புரிந்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே தான் இந்த விஷயத்தை எல்லாம் தெரிந்து பல ஆண்டு காலமாக இந்த தமிழகத்தை கொள்ளையடித்துக் கொண்டிருந்த கொள்ளையர்கள் இதை புரிந்து கொண்டு பாரதிய ஜனதா கட்சியோட பலம் பெருகி வருகிறது. இதை எப்படியாவது தடுக்க வேண்டும் என்ற முயற்சியின் காரணமாக மக்களுக்கு பொய்யை சொல்லி, மக்களை திசை திருப்பி, மக்களுக்குள்ளே சண்டையை மூட்டி, தீயை மூட்டி, விரோதத்தை செய்து, அதன் மூலமாக பொதுமக்களை பிரித்து அவர்களுடைய நாற்காலியை காப்பாற்றிக் கொள்வதற்காக மிகப்பெரிய பொய்களை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் ஒரு விஷயம் மறந்துவிடக்கூடாது, தமிழகத்திட மக்கள் உள்ளத்திலே தூய்மையானவர்கள் மட்டுமல்ல, மிகச்சிறந்த அறிவாளிகள் என்பது நம் அத்தனை பேருக்கும் தெரியும். ஆகவே இவருடைய நாடகம், கபட நாடகம் இப்பொழுது வெளியே வந்துவிட்டது. வெளியே வந்தது மட்டுமல்ல, அவர்களுடைய தவறுகள், அவர்கள் செய்த அத்தனை ஊழல்களும் இன்றைக்கு வெளியே வந்து கொண்டிருக்கிறது. அதன் காரணமாகத்தான் தமிழகத்தில் பாரதிய ஜனதா கட்சியின் மீது மக்களுக்கு மிகப்பெரிய நம்பிக்கை வந்து கொண்டிருக்கின்றது. साथियों, केंद्र में बीजेपी सरकार ने तमिलनाडु के विकास को हमेशा प्राथमिकता दी है। 2004 से 2014 के बीच तमिलनाडु को केंद्र सरकार से टैक्स डिवोल्यूशन की जितनी राशि मिली थी, बीजेपी सरकार ने उसे 3 गुना ज्यादा राशि तमिलनाडु को दी है। और तब दिल्ली में तमिलनाडु से डीएमके के लोग सरकार में बैठे थे, मलाई खा रहे थे, लेकिन तमिलनाडु का भला करने के लिए कुछ भी नहीं कर पाते थे। पिछले 10 साल में बीजेपी सरकार ने तमिलनाडु को विकास के कार्यों के लिए पहले के मुकाबले कई गुना ज्यादा पैसे दिए हैं। और आप ये भी याद रखिए कि डीएमके और कांग्रेस लंबे समय से एक दूसरे के सहयोगी है। 2004 से 2014 तक डीएमके के लोग कांग्रेस की यूपीए सरकार के बड़े मंत्रालयों में बड़े बड़े मंत्री बनकर के बैठे थे। लेकिन इसके बाद भी इन लोगों ने तमिलनाडु के लोगों के विकास को
प्राथमिकता कभी भी नहीं दी। நண்பர்களே, தமிழகத்திலே வளர்ச்சிக்காக மத்திய பாரதிய ஜனதா கட்சி எப்பொழுதுமே தமிழகத்தில் வளர்ச்சிக்கு மிகப்பெரிய முன்னுரிமை கொடுத்து வந்து கொண்டிருக்கின்றது. ஆனால் ஒரு விஷயத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். 2004ஆம் ஆண்டு முதல் 2014ஆம் ஆண்டு வரை மத்திய அரசாங்கத்தில் தமிழகத்திற்கு, அதாவது யூபி அரசாங்கம் காங்கிரசும் திமுகவும் கூட்டணியில் இருந்தபோது அரசாங்கம் எவ்வளவு இங்கே தமிழகத்திற்கு கொடுத்ததோ அதைவிட நம்முடைய அரசாங்கம் கடந்த 10 ஆண்டுகளிலே 3 மடங்கு அதிகமாக பணத்தை வளர்ச்சிக்காக, தமிழக வளர்ச்சிக்காக நாம் கொடுத்திருக்கின்றோம் புரிந்து கொள்ள முடியாது. ஆகவே அது மட்டுமல்ல, வளர்ச்சி பணிகளுக்காக என்னவெல்லாம் தேவை அத்தனையும் மத்திய அரசாங்கம் செய்து கொண்டிருக்கின்றது. ஆனால் திராவிட முன்னேற்ற கழகமும் காங்கிரஸ் கட்சியும் எத்தனையோ ஆண்டு காலமாக ரொம்ப நண்பர்களாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். கடந்த ஆட்சியிலே 2004 முதல் 14 வரை மிகப்பெரிய மந்திரி சபையில் மிகப்பெரிய முக்கியமான பதவிகளை வைத்திருந்தார்கள். ஆனால் அவர்கள் தமிழ்நாட்டு வளர்ச்சிக்காக எந்த ஒரு திட்டத்தை மட்டும் முன்னெடுக்கவில்லை. மட்டுமல்ல, அதற்காக தமிழகத்திலே வளர்ச்சியிலே எந்த ஒரு பங்கும் அவர்களுக்கு இல்லை என்பதை என்னால் தெளிவாக சொல்ல முடியும். साथियों, मोदी जब काम करता है तो सबके लिए करता है, और इसमें भी सबसे गरीब सबसे ऊपर रहते हैं. इसलिए आज भारत के हर गरीब के पास मोदी इन्हें गारंटी. तमिलनाडु में मोदी इन गारंटी का अर्थ है 3.5 करोड़ लोगों को मुफ्त अनाज. मोदी इन गारंटी का मतलब है तमिलनाडु की 40 लाख से अधिक महिलाओं को धुएं से आजादी, उनके लिए एलपीजी सिलेंडर. मोदी इन गारंटी का मतलब है तमिलनाडु के 6 लाख से अधिक ग्रामीण परिवारों के लिए पीएम आवास. और आज पूरा देश जानता है कि ये मोदी इन गारंटी अब अगले कई सालों तक और चलने वाली है. நண்பர்களே, மோடி வேலை செய்யும் பொழுது அவர் அத்தனை நபர்களுக்காக மட்டும் வேலை செய்து கொண்டிருக்கிறார். அதிலும் குறிப்பாக ஏழைகளை முதன்மைப்படுத்தியவர்களை பெருமைப்படுத்தியவர்கள் முதலிடத்தில் வருவதற்காக ஏழைகளுக்காக கடுமையாக உழைத்துக் கொண்டிருக்கிறார். அதனால்தான் இன்றைக்கு நாட்டில் ஏழைகளை குறைந்து இன்றைக்கு அவர்களுக்கு அத்தனை வசதிகளும் கிடைத்துக் கொண்டிருக்கிறது. தமிழ்நாட்டில் மோடி கேரண்டி, மோடியுடைய உத்தரவாதம் என்று சொன்னால் 3.5 கோடி மக்களுக்கு இலவசமாக நாம் அரிசி கொடுத்து கொண்டிருக்கிறோம். அதுதான் மோடியுடைய கேரண்டி, தமிழ்நாட்டு உத்தரவாதம். அதே போல மோடி உத்தரவாதம் என்று சொன்னால் தமிழ்நாட்டில் 40 லட்சம் பெண்களுக்கு இலவசமாக கேஸ் சிலிண்டர் கனெக்ஷன் நம்ம கொடுத்துருக்கோம். அதே போல மோடி கேரண்டி, மோடி உத்தரவாதம் சொன்னால் 6 லட்சத்திற்கு அதிகமான கிராமப்புற வீடுகளில் நாம பிரதான் மந்திரி ஆவாஸ் சொல்லக்கூடிய பிரதம மந்திரி வீடு கட்டுகின்ற திட்டத்தின் மூலமாக அத்தனை பேருக்கு நாம் கொடுத்திருக்கின்றோம், வீடுகள் கட்டி கொடுத்திருக்கிறோம். ஆகவே மோடி உத்தரவாதம் என்பது ஏதோ ஒரு சில நபர்களுக்கு மட்டுமல்ல, மோடி உத்தரவாதம் என்பது இன்னும் பல ஆண்டு காலத்திற்கு தொடரும் என்பதை நான் இந்த கூட்டத்தின் வாயிலாக உங்களுக்கு அறிவித்துக் கொள்கிறேன். அதை இந்த நாடும் புரிந்திருக்கிறது.